இந்த காலத்துல சொட்டன்றது வந்து வாழ முடியாத மாதிரி காமிக்கிறாங்க, வாழலான்றதும் காமிச்சிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. சொட்டையா உள்ளவங்க பொண்ணு கிடைக்காது செய்யாது, அவங்களுக்கு உண்டான ஃபீலிங் எல்லாமே இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி காட்டியிருக்காங்க. கதை ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி. ஏதாவது சொட்ட தலை இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கிறத பத்தி சொல்ல நல்லா இருந்தது. என்ன பண்ணா இப்ப இருக்கிற நடைமுறைக்கு வந்து இருக்கிறவங்க வந்து சொட்ட தலையா இருக்கலாம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லாஸ்டா சொன்ன மாதிரி முடி எங்க வேணாலும் முளைக்கும், மூளை ஒரு இடத்துல இருக்கணும், அவங்க மூளை யூஸ் பண்ணா அது பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப அருமையா இருக்கு. சூப்பராக இருக்கு செல்லம், நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா நம்ம கேபிஐல இருந்த எல்லாருமே டீமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. சின்ன என்னையும் வந்து ஒரு 1 டே கேட்டாங்க வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணியிருக்கோம். எல்லாமே சிரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சொட்ட தலையாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கதையாக்கிருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஸோ ஹாப்பி. எல்லாரும் சில பேர் கண்ணு கலங்கிருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எண்டில் வெளியில வரும்போது கண்ணு கலங்கின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி எனக்கு இதான் ஒரு முதல் படம். வெளியில வரும்போது நல்லா எமோஷனலா வெளியில வராங்க. ஸோ ஹாப்பி. இது ஒரு கண்டிப்பா இந்த டீமுக்கு எங்க எல்லாருக்குமே ஒரு அடுத்த கட்டமான ஒரு படமா இது அமைஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருந்தது, ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. ஸோ ஐம் ஹாப்பி. நீங்களும் பாத்துட்டீங்களா? உங்களுக்கு இன்னும் பார்க்கல, போய் பார்த்துட்டு சொட்ட சொட்ட நினைக்கிறதுக்கு எப்படி நீங்க சொல்லுங்க. படம் சூப்பரா இருக்கு, நல்லா ஃபன்னா இருக்கு, ஜாலியா இருக்கு. சொட்ட சொட்ட நினைது ஒரு மாதிரி நல்ல மெசேஜாவும் இருக்கு, ஃபுல் ஃபன்னாவும் இருக்கு. எல்லாம் என்ஜாய் பண்ணோம். சூப்பரா இருக்கு படம். நான் வர்ஷினியோட அப்பா தான் பிடிச்சிருந்தா சொல்லணும். இப்போ இல்லை பட் இருந்தாலும் படம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. எல்லாரும் புதுமுகமா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. மனசை விட்டு நல்லா சிரிச்சு பார்த்தோம், சந்தோஷமா இருக்கு. கொஞ்சம் கண்டென்ட்லாம் நல்லா வேல்யூபிளா இருந்துச்சு. எல்லாமே நியூ ஆக்டர்ல, அதனால கொஞ்சம் டெவலப் ஆகும். கொஞ்சம் காமெடியா இருந்ததுனால இன்னும் சூப்பரா டெவலப் ஆகும். படம் ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்பதான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு முழு நேர காமெடி படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தியோட இப்ப நான் வெளியில வந்து ஆக்சுவலி சொட்ட சொதுக்கிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னா சொல்லும் போது நம்ம எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றோமோ, ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட பெயினை நம்ம என்னைக்குமே ஃபீல் பண்ணதில்ல. ஜஸ்ட் நம்ம எல்லா வீட்லயுமே அந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கதான் செய்றாங்க. சொட்டை அப்படின்னு நம்ம கலாய்க்கும் போது நம்மளுக்கு தெரியல, ஆனா அவங்களோட பெயின் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றது இந்த படம் பார்க்கும் போது நம்மளுக்கு தெரியுது. ஸோ அப்படி இருக்கும் போது இதுக்கப்புறமே யாருமே அந்த மாதிரி ஒரு கமெண்ட் யாரையும் சொல்ல மாட்டோம் அப்படின்றது நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி யாருன்னா நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா அவங்களுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். எவ்வளவு ஹர்ட் ஆயிருப்பாங்கன்றது இப்ப நம்மளுக்கு பார்க்கும் போது நல்லாவே தெரியுது. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆடியன்ஸோட வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது. ஐ திங்க் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், இது 4th டைம் நான் பார்க்குறேன். 4th டைம் பார்த்தாலும் எனக்கு போரே அடிக்கல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் நல்ல ரெஸ்பான்ஸ் வேற கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சப்போ நிறைய பேரால் ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஸோ நீங்களும் எல்லாரும் வந்து படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க. எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் மூவி சொல்ல போனா. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ஸ்க்ரீன்ல பார்க்கும்போதே வந்து நம்ம எப்படி வந்திருப்போமோ அப்படின்னு ஒரு பதட்டத்துல தான் வந்தேன். அண்ட் எனக்கு காமிக்கும் போது ஒரு 2 சத்தம் கேட்டுச்சு, யாரோ கத்துனாங்க, போதுண்டா இது போதுண்டா எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. இல்ல ஆக்சுவலி நியூ மூவி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கான். ராக்கி அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறையவே உள்ள இன்வால்வ் ஆகிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லா ஆக்டிங் தான், எல்லாம் புதுமுகம் தான், நல்லா நடிச்சிருந்தேன். கரெக்டா தான் இருக்கும், ரிலேட் பண்ண முடியுது என்னால அவங்களோட. நல்லா இருந்தது. இட் வாஸ் வெரி நைஸ் மூவி. காமெடி நல்லா இருந்துச்சு. அது உங்களுக்கு அந்த கடைசியில் அந்த பிக் எடுக்க ட்ரை பண்றாங்கல்ல, அது ரொம்ப அற்புதமா இருக்கு. அது என்னென்னோ ட்ரை பண்ணி கடைசியில எதிர்பாராம எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருக்கு. இல்லை ஒரு ஜாலியாக இருக்கு. ஒரு முடி இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான், முடி எவ்வளோ பத்திரமா இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்குற இடத்துல நிறைய இடத்துல சிரிச்சாங்க. ஸோ ஹாப்பி. நான் ஒரு சில இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அது மாதிரி நிறைய ரெஸ்பான்ஸ். நிறைய பேர் நல்லா சிரிச்சாங்க. ஹோல் ஃபேமிலி பேக் காமெடி மூவி, நல்லா எல்லாரும் வந்து பார்க்கலாம். எல்லாம் செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு, வேற லெவல்ல இருக்கு படம். இப்பதான் பார்த்துட்டு வரோம், சூப்பரா இருக்கு. நான் ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு அப்புறம் சொட்டேன், அதனால ரொம்ப கனெக்ட் ஆகல. பட் இருந்தாலும் நல்லா இருக்கு, என்டர்டெய்னிங் மூவியா இருக்கு. எல்லா சீனுமே பிடிச்சிருக்கு. இதுதான் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. நல்லா காமெடியா இருக்கு, எல்லாம் புதுமுகமா இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, காமெடியா இருக்கு. அதுதான் சோஷியல் கொஞ்சம் தேவையான மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. அதனால படம் நல்லா இருக்கு. மெசேஜ் ப்ராப்பரா கன்வே பண்ணியிருக்காங்க. எனக்கு நல்லாவே கன்வே ஆனதை தான் நான் ஃபீல் பண்றேன். அது கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்க ஒரு படமா தான் இருக்கு. ஸோ எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பார்த்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. கரெக்ட். அவங்க எல்லாருமே ரிலேட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா எல்லா கேங்லயும் ஒரு இன்ஃப்ளூயன்சர், ஒரு லூசு பொண்ணு இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால ரொம்ப நல்லா இருக்கு. டீம் வந்து ஆக்சுவலா எப்படிதான் 16 நாள்ல ஒரு படத்தை இந்த மொத்த படமே 16 to 19 டேஸ்ல முடிச்சிட்டாங்க.
எப்படிதான் இதை எடுத்திருப்பாங்க, யாரா அவனுங்களாம் தூங்குவானுங்களா மாட்டானுங்களான்ற மாதிரிதான் எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த படத்துல பார்ப்பீங்க என்னோட போர்ஷன் வந்து ரொம்ப கம்மி தான். பட் இருந்தாலும் அந்த கம்மியான போர்ஷனை ஒன் டே வித்தின் த ஸ்பேன் வந்து எடுத்தே முடிச்சிட்டாங்க. அத்தனை சேஞ்ச் பண்ணி டைலாக் ஒன்னொன்னுத்தையும் மனப்பாடம் பண்ணி என்கிட்ட சொல்லி 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 என்கிட்ட இருந்து ஒரு அழகான வேலையை வாங்கிட்டாங்க. வெரி கிரேட் திங். ஆமா, நிறைய காமெடியாஸ் இருக்காங்க. ரோபோ சங்கர் அவர்லாம் இருக்காரு. ஆனா அவரை விட ராக்கி தான் நல்லா அங்க மெஜாரிட்டி நிறைய கொடுத்துருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரொம்ப ஒர்க் அவுட் ஆகல, ஓரளவு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இல்ல கண்டிப்பா இல்ல, ஆரம்பத்துல கடைசி வரைக்கும் நல்லாவே இருக்கு. சொட்ட தலையா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து ஒரு ஃபன்னா பண்ணியிருக்காங்க. எமோஷனல் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பரா. எதிர்பார்த்தேன் சில இடத்துல எதிர்பார்த்தேன், சில இடத்துல கடைசியில புகழ் அண்ணா வினோத் அவங்க எல்லாம் பண்ணும்போது இதோட சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட சிரிப்பு வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த இடத்துல சிரிப்பான், பட் அவ்வளவு சிரிப்பா இருந்துச்சு. எங்களுக்கு ஹாப்பி, டோட்டல் டீம் எல்லாருக்குமே ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு, செம்மையா பண்ணிருக்காரு, டைரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு, எல்லாருமே காமெடி எல்லாருமே பக்காவா பண்ணிருக்காரு. டைரக்டர் உண்மையே சூப்பர். அவங்க அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிருக்கா மாதிரி தான் ஃபீலிங். ஆமா, அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நல்லா நடிச்சிருக்காரு. கரெக்டா இருக்கு. இப்போ முடி ஹேர் ஃபால் ஆகுறது பத்தி ரொம்ப சின்ன பசங்கலாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணா நல்லா இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணாம அவங்க பிடிச்சத யோசிச்சு பண்ணா நல்லா இருக்கும். காமெடி வந்துட்டு நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ரொம்ப கண்டினியூவா நிறைய பேர் சிரிச்சிட்டு இருக்க அளவுக்கு வந்து காமெடிகள் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயுமே வந்துட்டு எப்போ அதுக்குள்ள இன்டர்வல் வந்துடுச்சா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு படம் வந்து வேகமாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஃபினிஷிங் எண்ட் ஆஃப் த மூவி பார்க்கும் போது ஓகே நல்லா போச்சு, எங்கேயுமே நம்மளுக்கு போர் அடிக்கல அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. நான் எல்லாமே என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அங்க வந்து ஸ்பாட்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும்ல. ஸோ அதோட சுத்தி அந்த மெமரிஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இது வந்து நான் ஒரு சின்ன பார்ட் தான் பண்ணியிருப்பேன். இன்னும் நிறைய படங்கள் வந்து எட்டுக்கம்.